வணக்கம். தலைமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராக 93 சிறு வாக்கியங்கள் எனும் தலைப்பில் 93 தலைப்புகளில் 3 சிறு சிறு வாக்கியங்களாக வசனம் வாக்கியம் எழுதும் பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கினேன். அப்பயிற்சியை இப்பொழுது என்னுடைய யூடியூப் சேனலில் 93 காணொளிகளாக பதிவேற்றம் செய்ய எண்ணி காணொளி ஒன்றை முதலாவதாக பதிவு செய்கிறேன். தொடர்ச்சியாக என்னுடைய இந்த வாக்கிய ஆக்கம் கட்டுரை பயிற்சி என்கின்ற வாக்கிய ஆக்க பயிற்சிகள் தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் சேனலில் டீச்சர் பி அம்பிகை பாகன் எனும் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். இது தரம் 4 மாணவர்களுக்கானது, தரம் 5க்கும் உகந்தது என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. எந்த ஒரு முயற்சியாளரும் திறமையாளரும் சாதனையாளரும் தாய்மொழி விருத்தி மிக அவசியம் என்பது மிக முக்கியமானது. இந்த தாய்மொழி விருத்தி சிறிய பராயத்தில் வாக்கியங்களாக பயிற்றுவிப்பது சிறந்தது என்ற கருத்தில் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கிறேன். தொடர்ச்சியாக நான் காணொலிகள் பதிவேற்றம் செய்வது உங்கள் பங்களிப்பில். இது சார்பான உங்களுடைய கருத்துக்கள், அதாவது கொமெண்ட், மற்ற நீங்கள் இதை விரும்பினால் லைக் பண்ணுவது போன்றவற்றில் தான் தங்கியிருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இதை விரும்பினால் லைக் பண்ணுங்கோ, கொமெண்ட் பண்ணுங்கோ, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ. அப்போ இதை பலரும் பார்த்து பயனடையட்டும். சரி, முதலாவது 3 வாக்கிய அமைப்பில் தலைப்பு என் அம்மா. எனது தாய் நான் கருவில் இருக்கையில் தனது உதிரத்தை உணவாக தந்து என் உயிர் காத்தவள். அதாவது தாய் சிறந்த தெய்வம் இல்லை. அப்போ தாயானவள் எங்களை தன்னுடைய வயிற்றில் கருவறையில் சுமந்து அவளுடைய இரத்தத்தை எங்களுக்கு உணவாக தந்து எங்கள் உயிரை காத்தவள். நான் குழந்தையாய் இருக்கும்போது எதற்கும் அழுவேன். நான் அழுவதன் காரணத்தை என் அம்மா ஒருத்திதான் அறிவாள். பால் கொடுப்பாள் அல்லது பரிகாரம் செய்வாள். குழந்தையின் அழுகையின் கருத்து தாயொருத்திதான் பூர்ணமாக அறிவாள். ஏனென்றால் தாயின் ரத்தந்தானே பிள்ளையில் ஊறுகின்றது. அடுத்த 3வது வாக்கியம். நான் பள்ளி செல்லத் தொடங்கிய காலத்தில் காலையில் கனிவுடன் என்னை எழுப்பி விருப்புடன் பாடசாலை செல்ல வழிகாட்டிய அன்பு தெய்வம் என் தாய்தான். இளமை பிராயத்தில் தங்கள் பிள்ளைகளை அலங்கரித்து பார்ப்பதில் தாய்க்கு இருக்கின்ற சந்தோஷம் வேறு யாருக்கும் இல்லை என்பதை இந்த கட்டுரையின் மூலம், இந்த வாக்கியாக்கம் மூலம் புரிந்து கொள்ளுங்கள். தாயிற் சிறந்த தெய்வம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்வோம். நன்றி.